தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் மகிமையை உலகுக்கு உணர்த்துவது அவரது 6 படை வீடுகள். பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருளை வாரி வழங்கும் அந்த 6 புனித தலங்களின் சிறப்பை இந்த வீடியோவில் காண்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முதல் படைவீடு திருப்பரங்குன்றம். சூரனை வதம் செய்த பின் இந்திரனின் மகளான தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட திருத்தலம் இது. குடைவரை கோயிலாக அமைந்திருக்கும் இங்கு முருகனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர். கடற்கரையில் அமைந்திருக்கும் ஒரே படைவீடு இதுவே. சூரபத்மனை வதம் செய்து வெற்றி வாகை சூடிய தலம். இங்கு நடைபெறும் சூரசம்ஹாரம் விழா உலக புகழ் பெற்றது. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெற இந்த அலைவாய் உகந்தான் கோயிலே சிறந்தது. மூன்றாம் படைவீடு பழனி. ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் ஆண்டியாக வந்து நின்ற மலை. போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உள்வாக்கப்பட்ட தண்டாயுதபாணி சிலை இங்குள்ளது. உலகப் பற்றுகளை துறந்து ஞானத்தை தேடுபவர்களுக்கு வழிகாட்டும் தலம் இது. நான்காம் படைவீடு சுவாமிமலை. தந்தையான சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த தலம். தகப்பன் சாமி என்று அழைக்கப்படும் இவரை வணங்கினால் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கலாம். ஐந்தாம் படைவீடு திருத்தணி. சூரசம்ஹாரத்திற்கு பிறகு முருகப்பெருமான் கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்த தலம். வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இடமாகவும் இது கருதப்படுகிறது. மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் இந்த மலைக்கோயில் ஒரு சிறந்த இடமாகும். ஆறாம் படைவீடு பழமுதிர் சோலை. மதுரை அழகர் மலைக்கு மேலே சோலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. ஔவையாருக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு திருவிளையாடல் புரிந்த இடமும் இதுவே. வள்ளியும் தெய்வானையும் ஒரு சேர அருள் பாலிக்கும் அழகிய தலம். இந்த 6 படை வீடுகளையும் மனதார நினைத்தாலே வினைகள் தீரும், வெற்றிகள் சேரும். கந்தனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.